ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா என்பிடிஎல்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச்சில் வந்துட்டு என்பிடிஎல் ஸ்வயம் அப்படிங்கிறது டைப் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது இந்த பேஜ் ஷோ ஆகும். இதில் ஸ்வயம் என்பிடிஎல் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வயம் என்பிடிஎல் அஃபிஷியல் பேஜ். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா சைன்இன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஆனதும் இந்த பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து சைன்இன் வித் கூகுள், சைன்இன் வித் மைக்ரோசாஃப்ட்டுங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். நான் இதில் சைன்இன் வித் கூகுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆனதுக்கப்புறம் இதில் கீழே கண்டினியூங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வயம் என்பிடிஎல்லோட அஃபிஷியல் பேஜை நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்க விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸை நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் செலக்ட் பண்ணுறது ஏஐ. ஸோ இப்போ நம்ம வந்து கேட்டகரி செலக்ட் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அண்டு அதுக்காக டியூரேஷன் எத்தனை வீக்ஸுங்கிறத நம்ம கிளிக் பண்ணுவோம். டியூரேஷன் பார்த்திங்கன்னா 12 வீக்ஸ். இப்போ அதோட சர்ச் கீவேர்ட் ஏஐன்ட்டு டைப் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோங்கிறத ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நான் ஜென்ரேட்டிவ் ஏஐ ஃபார் கம்ப்யூட்டர் விஷன் இதுதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை செலக்ட் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அண்டு நம்மளுக்கு யார் லெசன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ப்ரொஃபஸரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்டர் பயோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஃபஸரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோர்ஸ் சர்டிஃபிகேட். இந்த கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும், கோர்ஸோட சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் எக்ஸாமுக்கான ஃபீஸ் இருக்குது. எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1000 rupees. அண்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன்லேயே வந்துட்டு டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் மார்னிங் செஷன் ஒன்று இருக்குது, ஆஃப்டர்நூன் செஷன் ஒன்று இருக்குது. மார்னிங் செஷன் வந்து 9 AM to 12 PM அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் வந்து 2 PM to 5 PM. நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா டு கெட் யுவர் சர்டிஃபிகேட். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எக்ஸாம் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். அதில் 25% வந்துட்டு அசைன்மெண்ட் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம் ஸ்கோர் வந்துட்டு 75% இதில் நம்ம இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வாங்க நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும்னா அசைன்மெண்ட்டில் வந்து 25%க்கு 10 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அதேமாரி எக்ஸாமில் 75 மார்க்குக்கு 30 மார்க்ஸ் எடுத்தால் போதும். டோட்டலாக 40 எடுத்தால் போதும் 100க்கு. இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜாயின் த கோர்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸில் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுவோம். பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. பிகாஸ் இதில் நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆகி வரும். நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், country name, pin code number, state name, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல், உங்களோட ஹையர் எஜுகேஷன், நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் கிராஜுவேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஐடி அப்படின்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட். ஸோ இதில் உங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஸ்வயம் என்பிடிஎல் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு ஏபிசி ஐடி தருவாங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஐ ஹாவ் ஏபிசி ஐடி அப்படிங்கிறது கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் ஹாவ் ஏபிசி ஐடி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸ். பார்ட் ஆஃப் த ஸ்வயம் அப்படின்னா எஸ் இல்லைன்னா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயர் நேம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு ஸ்வயம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஹானர் கோடுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பாங்க. வை ஆர் யூ டூயிங் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எக்ஸ்ப்ளோர் திஸ் ஃபீல்ட் பிஃபோர் கமிட்டிங் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரம் திஸ் கோர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம ஸ்டே கரண்ட் வித் டூல்ஸ் மெத்தட்ஸ் அதுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் டு என்கேஜ் வித் திஸ் கோர்ஸ், அதாவது எவ்வளோ மணி நேரம் உங்களால் இந்த கோர்ஸை வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எல்லாமே உங்களோட ஒர்க் ஷெட்யூல் பொறுத்து தான். ஓகேங்களா, நான் வந்துட்டு 4 to 6 hours பர் வீக் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணுமா, ஸ்வயம் சர்டிஃபிகேட்ஸ் வேணுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. எஸ் டெஃபினெட்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் அண்ட் ஜாயின் கோர்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்ம எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு, கோர்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ லோட் ஆனதும் எம்பிடிஎல் வந்துட்டு நம்ம என்ன கோர்ஸ் எடுத்திருக்கோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் என்பிடிஎல் ஆன்லைன் கோர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன ஒர்க் வரும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸு சொல்லி தருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். இதில் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நான் செலக்ட் பண்ணியிருக்க கோர்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, அதனால் எந்த லிங்க்கு கிளிக் பண்ணாலும் வீடியோ ஷோ ஆகலை. நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எந்த லிங்க்கு கிளிக் பண்ணாலுமே அதுக்கான வீடியோஸ் எல்லாமே அதில் வந்துடும். இப்போ நம்ம என்னென்ன கோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா மை கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஏஐ ஃபார் கம்ப்யூட்டர் விஷன்ங்கிறது நான் செலக்ட் பண்ண கோர்ஸ் இதில் இருக்குது. கோர்ஸோட டைம் நம்மளுக்கு ஷெட்யூல் ஆனதும் நம்மளுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எம்பிடிஎல் ஸ்வயம் எப்படி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.